பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம பெண்களை பற்றி தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம லேயாளை பற்றி தியானிக்கலாம். லாபானின் குமாரத்திகள் தான் லேயாளும் ராகேலும். மூத்தவள் லேயாள். யாக்கோபு வந்து ராகேலை தான் நேசிச்சா. ஆனால் அவங்க அப்பா ஏமாற்றி லேயாளை முதல் கல்யாணம் பண்ணி வச்சான். 7 நாள் கழிச்சுட்டு ராகேலையும் திருமணம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் லேயாளுக்கு ஒரு குறை இருந்தது. அவளுக்கு சௌந்தரியம் இல்லை, கூச்ச பார்வை இருந்தது. அவளுக்கு பகல் தான் கண்ணு தெரியும், ராத்திரியெல்லாம் கண்ணு தெரியாத ஒரு இருந்தது. அவளை அதனால குடும்பத்தார், கணவன், குடும்ப சகோதரர்கள், அப்போ எல்லாருமே அவளை அல்பமாக எண்ணப்பட்டாங்க. அவள் ரொம்ப வேதனை நிறைஞ்சவளாக இருந்தது. அவளை அல்பமாய் எண்ணப்பட்டான். யாக்கோபோ அவளை அல்பமாய் தான் எண்ணப்பட்டான். ராகேலை தான் நேசித்தது. அவளுக்கு அப்போ கர்த்தர் அல்பமாய் எண்ணப்பட்டதை பார்த்து கர்த்தர் ஆதியாகமம் 29:17 அவளை கர்ப்பம் தரிக்கும்படியாக செய்தாங்கன்னு சொல்லி பார்க்குறான். லேயாளை கர்ப்பம் தரிக்கும்படியாக செய்தாங்க. அவளுக்கு கர்ப்பம் தரித்து அவள் 6 குமாரனை பெற்று ஒரு குமாரத்தையே பெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ ராகேலே உடனே தானே திருமணம் பண்ணாங்க. அவளுக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் இவளுக்கு குழந்தை இருக்கேன்னு சொல்லி ராகேலுக்கு ரொம்ப இவள் மேலே தான் ரொம்ப பொறாமப்பட்டது. ரொம்ப பொறாமையாக இருந்தது. தினம் தினம் பொறாமை பிரச்சனைகள் குடும்பத்தில். அதுக்கப்புறம் அவளுக்கு குடும்பத்து கணவனோடுள்ள ஒரு அன்பு அவளுக்கு கிடைக்காம இருந்தது. அவள் குமாரனை வெளியில் போய் தூதாயும் பழம் கொண்டு வருமா, அந்த தூதாயும் பழத்தினால கணவனை கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் பரிதாபமான நிலை எல்லாம் ராகேலுக்கு வந்தது. ராகேலை அப்புறம் ஏசா சந்திக்கும் போது ஏசாவை யாக்கோபு சந்திக்க போகிறோம். அப்போ ரொம்ப துக்கத்தோடு போராடி ஜெபம் பண்ணிட்டு துக்கத்தோடு தன் சகோதரனை சந்திக்க போகும்போது எங்களெல்லாம் கொன்று போடுவாங்க இந்த பயத்தில் தான் அவர் என்ன பண்ண தன் மறுமணமாட்டிகளை முன்னால் வச்சு அவங்க குழந்தைங்களே ஃபஸ்ட்டு சந்திக்கும்படி செய்தார். கொல்றதுன்னா அவங்களே முதல்ல கொல்லட்டுன்னு. ரெண்டாவதாக லேயாளை அவள் குமாரர்களையும் வச்சாங்க. கடைசியாக ராகேலை வச்சாங்க. அப்போ அவளும் அதிலும் அவர் அல்பமாக எண்ணப்பட்டது. லேயாள் அதிலும் அவளுக்கு அசட்ட பண்ணப்பட்டவளாக இருந்ததுன்னு சொல்லி நான் பார்க்குறான். லேயாள் கர்த்தர் நினைச்சதுனால லேயாளுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைச்சி அவள் தன் பிதாக்கள் அண்டையில் கல்லறையில் சேர்க்கப்பட்டது. இந்த ராகேல் உடனே மரித்து போய்த்து அவளோட குழந்தைங்களையும் லேயாள் தான் வளர்த்துனாங்க. அப்புறம் அவள் முதிர் வயதாய் அவளோட பிதாக்கள் ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கெல்லாம் மரித்த சாராள், ரெபேக்காள் எல்லாம் அதே கல்லறைக்குள்ளரே அவளை அந்த ஒரு ஆசீர்வாத பிதாக்களோட கல்லறையில் அவளை அடக்கம் பண்ணதாக நம்ம பார்க்கலாம். அவளோட குடும்பத்தில் அவள் வயிற்றுல இருந்த லேவி